நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு வந்து நம்ம ஒன் ஆஃப் த வியூவர் தான் ரெகுலராக கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தாருங்க. நம்மளுக்கு ஓகே. அது பண்ணி இந்த ஃபண்டை பற்றி பேசணுன்றதுனால நான் இன்னைக்கு ஏன்னா நான் ரொம்ப நாளாக ஆச்சுங்க நம்ம வந்து ஃபண்டை பற்றி பேசிங்க. சரி அவருக்காக நம்ம இந்த இன்னைக்கான கான்செப்ட்டுங்க ஓகே. நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்டு. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் என்னன்னா இந்த ஃபண்டை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்மளோட நோக்கம் கிடையாதுங்க. இது வந்து பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸுக்கு இந்த ஃபண்டை ஸ்டடி பண்ண போகிறோம். நிப்பான் இந்தியா வேல்யூ ஃபண்ட் வந்து அதோட பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 டிஆர் இன்னைக்கு அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 8,954 crores, அதாவது நியர்லி 9,000 crores இருக்கு. ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்றாங்க. ஒன்று வந்து துருமில் ஷான்றவங்க, இன்னொருத்தர் வந்து மீனாட்சி தாவாருங்க. இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் சின்ஸ் இன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 16.6% கொடுத்துருங்க சார். அப்போ நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற ஃபண்டுங்க. இன்செப்ஷன் டேட் பாருங்க 2005. அப்போ ஒரு லாங் ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஃபண்டு. அதுக்கப்புறம் 1 இயர் ரிட்டர்ன் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா -2% கொடுத்துருக்கு. வேறஸ் நீங்கள் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது பெஞ்ச் மார்க் சொல்கிறேன், பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் ஓகே. வந்து -2.55. ஸோ மோரார்லெஸ் ஓகே தான். கேட்டகரி பார்த்தீங்கன்னா -4. அதாவது இந்த கேட்டகரி வேல்யூ கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஃபண்டுங்க கேட்டகரி பார்த்தீங்கன்னா -4. ஸோ கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது இது 1 இயரில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஈவன் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கூட 3 இயர்ஸில் இந்த ஃபண்டு 22% கொடுத்துருக்கு. நிஃப்டி 500 வந்து 16% கொடுத்துருக்கு. கேட்டகரி 19% கொடுத்துருக்குங்க. போர்ட்ஃபோலியோ டாப் 10 ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க பேங்கிங் இதுங்க ஸ்டார்ட் பண்ணுறது ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல். ஸோ இந்த டாப் 10 நீங்கள் பார்க்க முடியுது. இதில் ஹோல்டிங்ஸ் தான் நம்ம மெயினுங்க. ஃபினான்ஷியலில் இவங்களோட கன்விக்ஷன் இருக்குங்க. இந்த பர்டிகுலர் ஃபண்டு வந்து நல்ல கரெக்ட். வேல்யூவில் கிடைக்கிறதா இவங்களோட கன்விக்ஷன் வந்து இப்போதைக்கு ஃபினான்ஷியல் சர்வீசஸில் 35% அவங்களோட ஹோல்டிங்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ் மீதி இருக்கிறத நீங்கள் ஸ்பிளிட் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது அசட் அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லார்ஜ் கேப், அதாவது ஈக்விட்டி ஃபண்டு 97% ஈக்விட்டி இருக்குது. அதில் லார்ஜ் கேப்பில் மட்டும் 54% இருக்குது. மிட் கேப்பில் 21.9%, ஸ்மால் கேப்பில் 20%ங்க. ரிஸ்க் மெஷர்ஸுங்க இது இம்பார்ட்டன்ட்டு. அப்போ ரிஸ்க் மெஷர்ஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஷார்ப் ரேஷியோ, அதாவது நம்ம எடுக்கிற ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் என்ன 1.41ன்றது நல்ல ஸ்கோரு. ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஆல்ஃபா கொடுக்கணும் இந்த ஃபண்டு கம்பல்சரி. அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டு வர்றதுக்கான ரீசன் அது வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணணுன்றதுங்க. 4.69 இருக்கு. பீட்டா வந்து லெஸ் தேன் ஒன் இருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட் இன் ரேஷியோ 2.75 நல்ல ஸ்கோருங்க சார். அதுக்கு அடுத்தது இந்த பர்டிகுலர் ஃபண்டோட மார்க்கெட் கேப்சர் ரேஷியோன்னுவாங்க. மார்க்கெட் கேப்சர் ரேஷியோனா இப்போ வந்து மார்க்கெட் அப் மார்க்கெட்டில் இருக்கும்போது வந்து 100க்கு மேலே இருந்தால் நல்ல ஃபண்டுங்க. இது வந்து 110 இருக்கு. ஓகே அதே சார். மாதிரி டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ வந்து 100 கீழே இருந்துச்சுன்னா நல்ல ஃபண்டு. அப்போ 81 இருக்கிறது நல்ல ஸ்கோரு. இது வந்து 1க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் நல்ல ஸ்கோர். ஓவராலாக கேப்சர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.36 இருக்கு. அதுக்கு அடுத்தது ரோலிங் ரிட்டர்ன். நம்ம வந்து ரோலிங் ரிட்டர்ன் ஏன்னா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து மார்க்கெட்டை டைம் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியாதுங்க. ஆனால் ஆவரேஜாக என்ன எனி பாயிண்ட் ஆஃப் த டே ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, அப்போ நான் அந்த என்ன ரிட்டர்ன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது வந்து மினிமம் 3 இயர் ரோலிங் ரிட்டர்னை பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. இந்த ஃபண்டு ஒரு 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 இயர் பேசிஸில் 19.88 கொடுத்துருக்குங்க. வேறஸ் நீங்கள் வந்து இந்த கேட்டகரியே பார்த்தீங்கன்னா 14.9 தான் கொடுத்துருக்கு. ஈவன் இந்த பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா கூட 16.88% தான் கொடுத்துருங்க. அப்போ நல்ல ரிட்டர்ன்ஸுங்க. அடுத்தது வந்து கரண்ட் டிராடவுன். இப்போ எதுக்கு இதை பற்றி ஒரி பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர் நம்மகிட்ட கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ்னா, இல்லை ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு சிலருக்கு மைண்டில் இருக்கிறது என்னன்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அண்டர் பர்ஃபார்மிங் மாதிரி ஒரு சில டைம் தெரியுங்க இந்த ஃபண்டு. சரி இதை நம்ம என்ன பண்ணிக்கலான்ட்டு தான் அந்த டேட்டா எடுத்துகிட்டு வந்தது. கரண்ட் டிராடவுன். அப்போ கரண்ட் டிராடவுன் இப்போ இருக்கிற டிராடவுன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ஸ்டார்ட் ஆனதுங்க. அப்போ ஓகே. செப்டம்பர்லேருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த ஃபண்டு எந்த அளவுக்கு விழுந்திருக்கு பார்த்தீங்கன்னா -18%. வரஸ் உங்களுக்கு வந்து பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா -19%. அப்போ பெஞ்ச் மார்க்கை கம்பேர் பண்ணும்போது இதுலயும் டிராடவுன்ல கரண்ட் டிராடவுன்ல பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து குவார்டைல் ரேங்கிங் சார். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லை நம்ம பர்டிகுலர் ஃபண்டில். அதனால நம்ம ஃபண்டு நல்ல ஃபண்டு தானா, நம்ம வச்சிருக்கிறது கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு ஒரு டிசிஷன் வர்றதுக்கு போது நம்ம கூட ஒரு கன்ஃபியூஷனுக்கு வரும்போதுங்க, அப்போ ஓகே. நம்ம அந்த பர்டிகுலர் ஃபண்டோட குவார்டைல் ரேங்கிங் எடுத்து பார்த்தோம்னா அது பாஸ்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியுங்க. இந்த 2015லேருந்து 10 இயர்ஸ் டேட்டா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே. 2015ல டாப் குவார்டைல இருந்தது. 2016ல பாருங்க பாட்டம் குவார்டைல் போயிருக்கு ஓகே ஒரே சார். வருஷத்துல. அப்போ இந்த வருஷத்துல நம்ம நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். 2017ல பாருங்க அப்பர் மிடில், 2018லயும் அப்பர் மிடில், 2019ல திரும்ப டாப் குவார்டைல் வந்துருச்சு.
2020ல அப்பர் மிடில், 2021லயும் அப்பர் மிடில். அப்போ கண்டினியூஸா பாருங்க 1 2 3 4 5 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 2022ல ஒரு லோவர் மிடில் போயிருக்கு. ஸ்டில் 2023ல வந்து கம்பேக் கொடுத்தாச்சு, டாப் குவார்டர்ல வந்தாச்சு. 2024ல அப்பர் மிடில் இருந்தது. இப்போ உங்களுக்கு லோவர் மிடில் பார்க்கும்போது இப்போ கண்டினியூ பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா பாஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நல்லாவே ரிகவரி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து லாஸ்ட்டுங்க. அதாவது நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டை ஹோல்டு பண்றதுக்கும் நம்ம வந்து மற்ற அசெட் கிளாஸ்ல என்ன அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து 2010ல இருந்து எடுத்திருக்கேன் நான் டேட்டாவை. ஓகே சார். ஒரு 15 இயர்ஸ் டேட்டா லாங் டேர்ம் எனஃப் நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ல வந்து ஒன் டைம் நம்ம ஒரு 10 லேக்ஸை போட்டிருக்கோங்க. ஓகே அதே சார். டைம்ல வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ்லயும் வந்து அதாவது நிஃப்டி 500 பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ்லயும் வந்து நம்ம வந்து ஒரு 10 லேக்ஸ் போடுறோம். நிஃப்டி 50லயும் ஒரு 10 லேக்ஸ் போடுறோம். பிக்சட் டெபாசிட்ல ஒரு 10 லேக்ஸ் போடுறோம். பிபிஎஃப்ல ஒரு 10 லேக்ஸ் இருக்கு. கோல்டு இருக்கு. இந்த டிஃபரெண்ட் அசெட் கிளாஸோட இன்னைக்கு கரண்ட் வேல்யூ என்னன்றதை பாருங்க, நீங்களே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கோல்ட்ல போட்டிருந்தது வந்து இன்னைக்கு டேட்லங்க 59 லேக்ஸா இருக்குங்க. அது பிபிஎஃப்ல போடுறது வந்து 32 லேக்ஸுங்க. பிக்சட் டெபாசிட்ல 29 லேக்ஸ். இதே இண்டெக்ஸ் ஃபண்ட் பியூரா ஒரே ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல போட்டோம்னா 56 லட்சம். நிஃப்டி 500 பெஞ்ச் மார்க்ல போடுறோம். பெஞ்ச் மார்க் 61 லட்சம். இந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து 78 லட்சம். என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ரிட்டர்ன்ஸ்ல பாருங்க 14% கொடுத்துருக்குங்க. அதாவது கண்டிப்பா கோல்டு சார். 12%, உங்களுக்கு வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 11%, பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் வந்து 12% தான். ஸோ இது வந்து ஓவராலா இதோட லாங் ட்ராக் ரெக்கார்டு வந்து ப்ரூவ் பண்ணது நல்ல ஒரு காம்பரேட்டிவான ஃபண்டுங்க. இது கடைசியா ஒரு பிபிடி கொண்டு வந்தீங்களா, அது நல்லா இருக்கு சார். அது எப்பவுமே இப்ப கோல்டு பூம் ஆனோடனே இப்ப எல்லாருமே பாதி பேர் கோல்டுக்கு போயிடுவாங்க. லாங் டேர்ம்ல அந்த எப்படி வேலை செய்யுதுன்றது, ஏன்னா கோல்ட பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளைல தான் சார் வேலை செய்யும். இது மார்க்கெட் அப்படி கிடையாது. நம்ம இன்வெஸ்ட் பண்றது அப்படி கிடையாது. நீங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஆக்சுவலா இந்த லாஸ்ட் சார்ட் நான் கொண்டு வந்ததுக்கு மெயின் ரீசனே என்னன்னா, இப்ப நடக்கிற அந்த கோல்டோட பிரைஸ் லாஸ்ட் 1 இயர்ல ஏறினதுங்க. அதை நோக்கி நம்ம வந்து இன்வெஸ்டர் வந்து அந்த டிசிஷனை வந்து உடனே கோல்டு பக்கம் போகக்கூடாது. அதே மாதிரி ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் ஒன்று வந்ததுங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நியர்லி வந்து நிறைய உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணது பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப், அது மிட் கேப் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் நல்லா பண்ணிருக்குங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கோல்டை நோக்கியோ இல்லை வந்து ஒரு ஸ்மால் கேப்பே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது இல்லை மிட் கேப்பை ஸ்டார்ட் பண்றதுன்னா அடுத்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இல்லை 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்க. புரியுது அப்போ சார். நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போதைக்கு ஒரு 15 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டு எடுத்துட்டு வந்தோம்னா நமக்கு ரியாலிட்டி பிக்சர் தெரியுது இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்து நல்ல ஃபண்டில் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லாங் டேர்ம்லன்னா இது கண்டிப்பா அது இண்டெக்ஸை பீட் பண்ணும். மற்ற அசெட் கிளாஸையும் நல்லாவே பீட் பண்றதை நம்ம இங்க ரியாலிட்டியில பார்க்க முடியுதுங்க. ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.